Hey guys, welcome to my channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வீடியோ பார்த்தரலாம் இன்னைக்கு. அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா செல் ஆயிருக்கு. ஸோ சொல்ல போனால் இன்னைக்கு வந்து நான் ஸ்டாப் செல்லிங் ப்ரெஷர். ரிலையன்ஸ் வந்து ஒரு 5.28% ஃபால் ஆயிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா 8.81% ஃபால் ஆயிருக்கு இந்த சிங்கிள் டேல. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லிங் நடந்திருக்கு. ஸோ ஐடி இண்டெக்ஸ் வந்து 3.5%க்கு மேலே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிங்கிள் டேல ஃபால் ஆயிருக்கு. ஓகே, இது வந்து டெக்னிக்கலாக என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்கலாம். அந்த செல்லிங் ப்ரெஷர் இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படிங்கிற விஷயத்தை இதில் பார்க்கலாம். நம்ம நிஃப்டி இந்த கோவிட் டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஷ் வந்துச்சு 2020. அதுக்கப்புறம் நிஃப்டி எவ்வளோ பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு அப்படின்னா 18,694 பாயிண்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஏறி இருக்கு. ஓகேங்களா, ஒரு புல் ரன் பீரியடாக இருந்திருக்கு அந்த ஒரு டைமில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ அதோட ஹை இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 27, 2024 பார்த்தீங்கன்னா ஒரு ஹை வந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ரெக்கார்டு ஹை. ஸோ 2025 முடிஞ்சு 2026 மே வந்துருச்சு. ஸோ இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அந்த ஹையை பிரேக் பண்ண கிடையாது. இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த ஜோனுக்குள்ளேயே தான் இருக்கு நிஃப்டி. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செல்லிங் நடந்திருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ட்ரெண்டாக நோட் பண்ணலாம். ஸோ ட்ரெண்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு லோ வச்சது எகெயின் ஒரு புல் பேக் போயிட்டு போகும்போது என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் ஆகணும். ஓகே, உங்களுக்கு வந்து இந்த டிராயிங் போட்டு கட்டணும் பாருங்க. இங்கேருந்து ஒரு லோ எகெயின் போகும்போது பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஹை தான் போயிருக்கு. ஸோ அந்த ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா ரேலி கண்டினியூ ஆயிருக்கு. இது பிரேக் ஆகாமல் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் லோ ஃபார்ம் பண்ணிட்டு செல் ஆக ஆரம்பிச்சது என்ன ஆச்சுன்னா இந்த ஜோனை பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக செல் ஆயிருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்குன்னா எகெயின் அந்த எங்கே பிரேக் டவுன் ஆச்சோ அதை போய் பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிருக்கு. ஓகேங்களா, ரீடெஸ்ட் பண்ணிட்டு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எகெயின் செல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் அப் மூவ் ஆகிருக்கணும் அப்படின்னு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணி போயிருக்கணும் இது பிரேக் அவுட் கொடுத்துட்டு. ஆனால் இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ண முடியாமல் இந்த ஜோன்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து நம்ம ஸ்மால் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் பாருங்கள். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட் கிட்ட போயிட்டு பார்த்தீங்கன்னா அதனால ரெசிஸ்டண்ட் பிரேக் பண்ண முடியாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து அந்த ஒரு வெஜ் பட்டன் தெரியுதுங்களா, அந்த வெஜ் பட்டனுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்கு ஒரு 4 டேஸாகவே. என்ன ஆயிருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பவுன்ஸ் ஆனது எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போயிருக்கு. எகெயின் பார்த்தீங்கன்னா அதே சப்போர்ட்டை எடுத்து அதே ட்ரெண்ட் லைனுக்கு போயிருக்கு. இங்கேருந்து கீழே வரும்போது க்ளோசிங் கொடுத்தாங்க. இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோனில் தான் வந்து க்ளோஸ் ஆச்சு நேற்று நிஃப்டி. இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும்போதே பார்த்தீங்கன்னா கேப் டவுன். ஸோ பிரேக் டவுன் ஆகி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆனது. ஓப்பன் ஆன உடனே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக செல் ஆயிருக்கு. அப்போது நேற்று இன்னைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா நிஃப்டி எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்குன்னா 1.93% பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 450 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு மட்டுமே செல்லிங் நடந்திருக்கு இந்த ஒரு ஸ்டாக் இந்த ஒரு இண்டெக்ஸில். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகியாச்சு. நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியுது, ஸோ இதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு அடுத்தது புதுசாக ஒரு லோ வைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஓகேங்களா, எப்போ இது நமக்கு லோ வைக்காமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நமக்கு நடக்கணும். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டண்ட் பிரேக் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா போகணும். அப்படி இல்லையா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எகெயின் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் எடுக்கணும். ஓகேங்களா, எகெயின் சப்போர்ட் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா எகெயின் மூவ் ஆக சான்சஸ் இருக்குது. அதுவும் சப்போர்ட் எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா இதே ரெசிஸ்டண்ட் வந்து பிரேக் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து ஹோல்டு பண்ணாமல் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு நிறைய ஸ்டாக்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இருக்க ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து நம்ம எடுத்து வைக்கலாம். ஓகேங்களா, ஓகே, இதில் அடுத்தது இதில் வந்து என்ன நடக்க சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பேக் போயிட்டு எகெயின் பார்த்தீங்கன்னா செல் அண்ட் ரைஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நடக்கிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, சம்டைம்ஸ் என்ன நடக்குது இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்சோ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான். பேங்க் நிஃப்டிலேயே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணியிருக்கு. ஸோ பவுன்ஸ் ஆக ட்ரை பண்ணியிருக்கு. பட் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க இந்த ஒரு ஜோனில். கடைசியில் அது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் நடந்துருச்சு. இப்போ என்ன ஆக சான்சஸ் இருக்குது, அதுவும் பார்த்தீங்கன்னா புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் பண்ண சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது எகெயின் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா தான் எகெயின் மேலே வர சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா செல்லிங் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அப்சைட் மூவாக நடக்கணும் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகணும். ஆல்ரெடி வந்த ரெசிஸ்டன்ஸ்
இந்த ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அப்சைட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இப்போ இருக்க கண்டிஷன் பார்க்கும்போது இது பிரேக் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் செல் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகே, இன்றைக்கி வந்து நிஃப்டி ஃபார்மா வந்து ஒரு 1.52% பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு ஃபார்மா இண்டெக்ஸில். ஸோ ஃபார்மா வந்து ஆக்சுவலாக பிரேக் அவுட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஆல் டைம் ஹை கிட்ட வந்தது. இந்த ஒரு ஃபியூ வீக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ரேலி வந்து ஆல் டைம் ஹை கிட்ட வந்தது. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ செல்லிங் நடந்துட்டு இருக்கு இந்த ஒரு ஜோனில். நிஃப்டி ஃபார்மா இண்டெக்ஸ் இன்னைக்கு ஒரு நாளில் 1.52% ஃபால் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உஸ்டாக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிங்கிள் டேல பார்த்தீங்கன்னா 1.78% பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. அப்போ இது ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்களே ஒரு 38.81% பக்கம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்ப செல்லிங் நடந்துட்டுருக்கு. நிஃப்டி டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஆல்சோ பார்த்தீங்கன்னா 3.85% இன்னைக்கு சிங்கிள் டேல பார்த்தீங்கன்னா ஃபால் ஆகிருக்கு. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் 2.38% இன்னைக்கு சிங்கிள் டேல ஃபால் ஆகிருக்கு. ஓகே, நிஃப்டி மெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா 0.51 தான், கொஞ்சம் கம்மியாக தான் இது கொஞ்சம் ஃபால் ஆகிருக்கு மற்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபால் ஆகிருக்கு. நிஃப்டி எஃப்எம்சிஜியும் பார்த்தீங்கன்னா 1.50 பக்கம் ஃபால் ஆகிருக்கு. நிஃப்டி எனர்ஜி இண்டெக்ஸ் 1.26% பக்கம் ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா. நிஃப்டி இன்ஃப்ரா இண்டெக்ஸ் வந்து 1.55 எல்லாமே பார்த்தீங்கன்னா 1%க்கு மேலே போயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங்கு நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இன்னுமே அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான், எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் இதில் கிடையாது. ஸோ சந்தை அபாயங்களுக்கு வந்து உட்பட்டது ட்ரேடிங். இதை வந்து நீங்கள் ஃபினான்ஸ் அட்வைசர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து அனலிசிஸ் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். தேங்க்யூ.